பிக் பாஸ் கொண்டாட்டம் வேற லெவலா இப்ப ஷூட்டிங்க முடிச்சிருந்திருக்காங்க. அதுவும் அதே செட்ல. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களும் நடந்திருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே வருஷம் நடக்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி இருக்க நிலையில பிக் பாஸ் முடிஞ்ச கையோடய பிக் பாஸ் கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கல பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சு 2 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட ஷூட்டிங்கே போன சனிக்கிழமை முடிச்சிருந்திருக்காங்க. இதுல யாரெல்லாம் கலந்துக்கலங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராண்ட் ஃபினாலே பாதி கண்டஸ்டன்ட் வராதது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். முக்கியமா பிரதீப் ஆண்டனி, எழுத்தாளர் பாபா செல்லத்துறை, அண்ணா பாரதி, இன்னும் சொல்ல போனா ஐஷு கூட வரலன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்க நிலையில பிக் பாஸ் கொண்டாட்டத்திலயுமே ஒரு சில பேர் கலந்துக்கலையாமா. பாபா செல்லத்துறை கலந்துக்கல. ஏன்னா பிகாஸ் அவருக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பிரதீப் ஆண்டனி ஏன் வரல அப்படின்னு கேட்கும் பொழுது ஆல்ரெடி ரெட் கார்டு கொடுத்து அவரை வெளில அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் சேனலுக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு. யுகேந்திரன் ஏன் வரல அப்படின்னு கேட்கும் பொழுது மலேசியாவில ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்காராமா. ஐஷு ஏன் வரல அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நிக்ஷன், ஐஷு 2 பேருமே நட்பு உணர்வோட தான் பழகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது தப்பாவே வெளியில பேசப்பட்டுச்சு. நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை எழுப்பப்பட்டுச்சு. இனிமே ஐஷு உள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஷோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செட்டுக்கு வந்து சத்தம் போட்டதா சில விஷயங்கள் வந்து வெளியில பரவணுச்சு. அது எல்லாமே உண்மைதானா? ஒருவேளை நிக்சன் அவர்களும் இந்த ஷோல கலந்துப்பாங்க அப்படிங்கறதுனால ஐஷு வீட்டுல ஐஷு அனுப்பலையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா கலந்துகிட்ட எல்லா கண்டஸ்டன்ட்டுகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில நிறைய டாஸ்க் வச்சு அதுக்கெல்லாம் விருந்தெல்லாம் கொடுத்திருந்திருக்காங்க. மாயா பூர்ணிமா அங்கேயும் வந்து கேங் ஃபார்ம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்களாமா. செம்மையா என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க. ஆடியன்ஸ் தரப்புல இருந்து இவங்களுக்கு செம்ம வரவேற்பும் கைத்தட்டலும் இருந்துச்சாமா. ஒரு கட்டத்துக்கு மேல எடடா இவங்க இங்கேயும் வந்தா இப்பெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குல் சுரேஷ் செம்ம கடுப்பாயிட்டாராமா. இன்னும் சொல்ல போனா ஒருவேளை இங்கேயும் பிஆர் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்திருக்காரு. சோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே டைட்டில் வின் பண்ண அர்ச்சனாவை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்கள வேற லெவலா வந்து ரசிகர்கள் எல்லாருமே வரவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அர்ச்சனாவுக்கு ஒரு சில பரிசுகள் பொருட்களும் கொடுத்திருந்திருக்காங்களாமா. நிகழ்ச்சியை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா நீங்களே ஹாப்பி ஆயிடுவீங்க. நம்ம மதுரமுத்து ராமரோ அவர்கள் தானா. அவங்களோட காமெடியை கேட்டுட்டு எல்லாருமே செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க. முக்கியமா நிக்சனோட நடனமும் இருந்திருக்கு. நிகழ்ச்சியோட ஹைலைட் என்ன தெரியுமா? விசித்ராவும் தினேஷும் இந்த எபிசோட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்தது நமக்கு தெரியும். இது எல்லாத்துக்குமே ஒரு டாட் வைக்கிற மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கு. நிகழ்ச்சியோட எண்டிங்ல வந்து கேட்டிருந்திருக்காங்க. யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா நினைச்சீங்கன்னா சொல்லுங்க அப்படிங்கும் போது விசித்ரா உடனே வந்து தினேஷ்ட நான் சாரி கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டுல இருந்தப்ப என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இந்த விஷயத்துக்காக நான் சாரி கேட்கிறேன் அப்படின்லாம் சொல்லாம காமனா ஒரு சாரி கேட்டாங்க. இதற்கேத்த தினேஷ் அவர்கள் வந்து இதை நான் எதுக்குன்னு எடுத்துக்கிறது. சோ நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. சோ அந்த விஷயம் எல்லாமும் அந்த வார்த்தைகள் எல்லாமே இப்ப காலாவதி ஆகிடுச்சு. சோ விடுங்க அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் எதை பத்தியுமே பெருசா எடுத்துக்காம கேஷுவலா விட்டுட்டாராமா. இது எல்லாமே பிக் பாஸ் கொண்டாட்டத்துல நடந்திருக்கு. எல்லாத்தையுமே நமக்கு ஷோ பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இந்த செய்தியெல்லாம் இப்பதான் சோஷியல் மீடியால கசிய ஆரம்பிச்சிருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.